என்ன இவ்வளோ ரூபாய் வந்திருக்கு? சரி என்ன செய்யறது, கட்டுவோம். கட்டுனா தான் மொத்த ரூபாயும் கிடைக்கும். இந்த மனுஷங்கிட்ட காசை கேட்டா காக்கான்னு காக்கா கத்துனதை விட மோசமா கத்துவாரே. கேட்டு பாப்போம். ஏங்க ஏங்க ஏங்க, கத்திக்கிட்டே இருக்க, காதுல விழுகலையா? ஏன் வள்ளி, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. சரி சரி, குழுவு கட்டுறதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும், உடனே கொடுங்க. என்னது, 5000 ரூபாய் பணம் வேணுமா? இப்ப திடுதுப்புன்னு சொன்னா நான் எங்க போறது? அச்சடிக்கிற ஆபீஸ்லயா வேலை செய்யறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 5000 ரூபாய் பணம் வேணும். பணம் கிடைச்சா தானே ஏதோ ஒன்று செய்ய முடியும். மத்தவங்க எல்லாம் கட்டிடுவாளுங்க, நான் மட்டும் கட்டாம அப்படியே இருக்கணுமோ? ஏ அதெல்லாம் சரிதாமா, ஆனா நான் எங்க போவேன்னு வேண்டாம். ஏன், உங்க தம்பி செல்வா இருக்கால, அவன்கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க. என்ன வள்ளி பேசுற நீ? எல்லாத்துக்குமே செல்வா கிட்ட போய் கேட்க முடியுமா? ஏன், அவன் படிக்கிற காலத்துல எல்லாம் நீங்க எத்தனை உதவி பண்ணிருப்பீங்க. நீங்க எல்லாம் அவன் இந்த நிலைமைக்கு வந்திருப்பானா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்போ உடனே 5000 ரூபாய் பணம் வேணும், வாங்கி கொடுங்க. அவன் பொண்டாட்டி சொல்லே மந்திரம், மத்ததெல்லாம் தந்திரம்ட்டு தெரியும். நீங்க ஒரு சொல் பேச்சு ஒண்ணும் கேட்கறது இல்ல. எனக்கு மட்டும் தான் இப்படி வாச்சிருக்காங்களா, இல்ல மத்தவங்களுக்கு இப்படிதானு தெரியலையே. எல்லாம் என் தலை எழுத்தம்மா. செல்வா, நான் தான்ப்பா பேசுறேன். என்னை சொல்லுங்க. ஒன்னும் இல்லப்பா, மைனிக்கு குழுவுக்கு கட்டுறதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணுமா? எனக்கு 2 நாள்ல பணம் வந்துடும். உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுத்துட்றியா? அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து தந்துடுறேன். என்னன்னே நீங்க இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லணுமா? மைனிய வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க. குடுடானா நான் கொடுக்க போறேன். சரிப்பா சரி, அதான் கேட்கலான்னு கூப்பிட்டேன். மைனி வந்தா கொடுத்துரு. என்ன, தாரானா இல்லையா? ஏய் அம்மா, தருவான், போய் வாங்கிக்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? அதானே பார்த்தேன், எங்க தராம போயிருவானா? என்ன வாங்க? ஒன்றும் இல்லை ஷீலா, ஏதோ குழுவுக்கு கட்டணும்னு ரூபா கேட்டுட்டு இருந்தால, எங்க மைனிக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி எங்க அண்ணன் சொன்னாவ. அதான் வாங்க தாரேன்னு சொன்னேன். ஏங்க, ஏற்கனவே அவங்க நிறைய ரூபா தரணும், அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு கேட்க கேட்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? சும்மா இரு சீலா. எங்க மைனியும் எங்க அண்ணனும் மட்டும் இல்லைனா நான் இவ்வளோ பெரிய ஆளா இருக்க முடியுமா? அவங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? ஆமா, இப்படியே சொல்லிக்கிட்டு திரி. பொண்டாட்டி பேச்ச என்னைக்கு கேட்கறியோ அன்னைக்கு தான் நீ தான் உருப்பிடுவ. அப்படியெல்லாம் சொல்லாத சீலா. ஒவ்வொரு நாளைக்கு பஸ்க்கு கூட ரூபா இருக்காது. அண்ணனும் வேலைக்கு போயிடுவாங்களா, அப்ப எங்க மைனி தான் பஸ்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் ரூபா கொடுப்பாங்க, தெரியுமா? ஆமா, இப்படியெல்லாம் சொரண்டணும் தான் அவ அப்பா காசு கொடுத்துருக்கா, எனக்கு தெரியாதா? என்னமோ செஞ்சு தொலை. செல்வா, சீலா வந்துட்டா பண புடுங்கி. மைனி வாங்க. என்ன சீலா, ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் இல்லக்கா, நீங்க தான் பஸ்ஸுக்கெல்லாம் அப்ப ரூபா கொடுப்பீங்கன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா செல்வா, அதெல்லாம் மறக்கவே இல்லை பாத்தியா? அதனாலதான் இன்னும் அண்ணாண்டி மேல இவ்வளோ பிரியமா இருக்கான். ஆமா, ரொம்ப பிரியமா தான் இருக்கான். அது மட்டும் இல்ல சீலா, டயத்துக்கு டான்னு சுட சுட ஆவி பறக்க சோறு செஞ்சு வச்சிருவாங்களே. ஒரு நாள் கூட என் மைனி என்ன சாப்பாட்டுக்காக காக்க விட்டதே இல்ல, தெரியுமா? ஓ, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா செல்வா நீ? பின்ன என் பிள்ளை வேற நீ வேறயா? உனக்கு செய்யாம பின்ன நாங்க யாருக்கு செய்ய போறோம்? நீ சந்தோஷமா இருக்கிறது தானே எங்களுக்கு முக்கியம். மைனி, சீலா கிட்ட ரூபா கொடுத்துருக்கேன், அப்படியே ஒன்னா போய் கட்டிருங்க. ஓ, கொடுத்துட்டியா? சரி செல்வா சரி. சீலு கிளம்பு, அப்படியே பார்த்துட்டு நின்னா எப்படி? நீங்க போங்கக்கா, நான் கேஸ அணைச்சிட்டு வரேன். சரி சரி, அணைச்சிட்டு வா. செல்வா, 2 நாள் அண்ணன் கொண்டு வந்து கொடுப்பாங்க, வாங்கிக்க. மைனி, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்க எனக்கு செஞ்சதெல்லாம் கணக்கு போட்டா ஆயுசுக்கு நான் உங்களுக்கு செஞ்சுட்டே தான் இருக்கணும். நீங்க போங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு அண்ணன்கிட்ட சொல்லிருங்க. நீ இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் வற்புறுத்தி கொண்டு வந்து கொடுத்தா நீ வேற கோச்சுக்குவ. சரிப்பா, நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். என்ன சீலு, சீக்கிரம் வா. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சீலா, வாய மூடு. இன்னும் வாரத்துல ஏறி நின்னுக்காத. கொஞ்சமாவது கூர் இருக்கா உனக்கு? அவளே தாரேங்கிறா, இவன் வேண்டாங்கிறான். ஆமா எங்க அண்ணி தானே. அண்ணி ஒண்ணு என் காசெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம், நீ போ. போறேன் போறேன், வந்து வச்சுக்கிறேன் உன்னைய. பெரிய மகாராஜா வீட்டு புள்ள தூக்கி தூக்கி கொடுக்கா ரூபாய. தங்கப்பொண்ணு, நேரம் ஆயிட்டோ, சேர்ல கொடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆமாக்கா, எங்கக்கா இவ்வளோ நேரம் கழிச்சு வாரீங்க? ஏன் தங்கப்பொண்ணு, என்னாச்சு? அத டைத்துக்கு வந்துட்டோம்ல. எங்க டயத்துக்கு வந்தீங்க? சார் பாட்டுக்கு போயிட்டாரு, இன்னும் ஆளை காணோம்னு. நம்ம எல்லாரையும் ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போட சொல்லிட்டாருக்கா. ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டாவளா? என்ன தங்கப்பொண்ணு சொல்ற? ஆமா, நீங்க மாட்டை பார்த்துட்டு புள்ள போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு இடத்துக்கு வரணும்னா சீக்கிரமா கிளம்பி வந்தா தானே ஆகும். உங்களுக்காக ஆபீசருங்களை காத்துட்டு இருப்பாங்களா என்ன? என்னமோ நான் ஒருத்தி தான் லேட்டா வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், மத்தவனுங்களாம் எங்க? ஆமா, எல்லாரும் இங்கதாக்கா இருந்தாங்க. உங்களை எல்லாம் காணணும் தான் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் முன்னாடியே ஆபீஸ்க்கு போயிருவாங்க. வாங்க, நம்மளும் பச்சை பிடிச்சி சீக்கிரம் போய் சேருவோம். அட கடவுளே, அதுக்குள்ள போயிட்டாங்களா? சரி சரி, வாங்க, என்ன செய்யறீங்க? நின்னு பேசிட்டே இருக்காம சீக்கிரம் போவோம். ஏய் அம்மா, வந்த உடனே கையில காசு கிடைக்கும்னு பார்த்தா இப்படி அலைய விடுறாங்களே. சரி, இன்னைக்குள்ள காசு கிடைச்சிட்டா போதும்.
ஏ ஒத்த ரோசா சீக்கிரம் வாங்க. வாரே தங்க பொண்ணு. என்னக்கா பஸ் எதையுமே காணுமே? ஆமாம்மா, ஒரு பஸ் கூட காணல. என்னத்தான் செய்யறதோ போ. இதுக்கு தான் சொல்றது நேரங்களமா கிளம்பி வாங்கன்னு. ஆடு மாடுகளையே பார்த்துட்டு இருந்தா எப்படி இப்படித்தான் இருக்கும். தங்க பொண்ணு ஓவரா நீட்டாத. என்னவோ நான் மட்டும் தான் ஆடு மாடுகளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் நேரங்களையும் வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி விடுமா. பாருங்க ராணி அக்கா, எனக்கு வீட்ல 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் லொங்குன்னு ஓடியாரு. இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க. ஆமா, ரூபா வேணும்னா ஓடி வந்துதான் ஆகணும். பின்ன உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பானா? ஏய் அம்மா, எனக்கு ரூபாயே வேண்டாம். குழு லோனு ஒரு ஆள் குறைஞ்சா காசு கிடைக்காது நீங்க சொன்னதுனால தான் நான் வந்தேன். தேவையில்லாம பேசிட்டு இருந்த தங்க பொண்ணு நான் இப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிருவேன் சொல்லிட்டேன். ஐயோ, மாரியக்கா கிளம்பி போயிட்டா நம்மளுக்கு காசு கிடைக்காதே. தங்க பொண்ணு வாயை வச்சுட்டு சும்மா இரு தங்க பொண்ணு. ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? போய் ஒழுக்கமா காசை வாங்கிட்டு வர வழியை பார்க்கலாம். இதோட இந்த பேச்சை விடுங்க. அக்கா பஸ் வந்துட்டு. ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க. ஏய் அம்மா, எவ்வளோ பெரிய ஆபீஸ். ஏன் தங்க பொண்ணு, லோன் தர ஆபீஸ் கூட இவ்வளோ பெருசா தான் இருக்குமா? ஆமாக்கா, 4 பேர் வந்து போற இடம் பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கும். ஏன் தங்க பொண்ணு, 4 பேர் வந்து போறதுக்கு இவ்வளோ பெரிய ஆபீஸா கட்டுவாங்க? நம்ம மட்டும் இல்லக்கா, ஆயிரக்கணக்கான பேர் இங்க லோன் வாங்குறாங்கல்ல. ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஆபீசருங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இது இங்க ஒரு பிரான்ச்சா தாக்கா இருக்கும். இதோட கிளைகள் அங்கங்க இருக்கும். இதுவே இப்படினா மத்ததெல்லாம் எப்படி இருக்கும் இல்ல தங்க பொண்ணு? தங்க பொண்ணு, ஏய் தங்க பொண்ணு. கீதா. என்ன தங்க பொண்ணு இவ்ளோ நேரமா பண்ணுவீங்க? ஏன் கீதா நேராயிட்டோ? பின்ன என்ன வழியக்கா, நேரமா வரதில்லையா நீங்க? பாருங்க மத்தவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. உங்களால தான் இப்ப லேட். என்னது மத்தவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களா கீதா? ஆமாக்கா, உங்களால பாருங்க நானும் இங்க வெயிட் பண்ணி லேட் ஆயிடுச்சு. இவ இப்பதான் ஓவரா அளப்பா. சரி பஸ் புடிச்சு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. எங்க அந்த ஆபீஸ் பையனை கூப்பிடு கீதா, சைன் பண்ணுவோம். மேடம், இவங்க தானா அந்த டீம் ஆளுங்க? எஸ் சார், இவங்க தான். தகுனே பாத்தியா என்ன அழகானு? ஆமாக்கா, வெளியே போய் சந்தர்ப்பம் பார்த்து அவளுக்கு 4 ஏத்தி விடுவோம். என்ன மினுக்குறா பாருங்க. அதான் பாத்துக்குவோம் வெளியே போய். மேடம், நீங்கெல்லாம் தானா இந்த டீம் ஆளுங்க? மேடம், உங்க ஏஜ் என்ன? ஏஜா? ஒன்றும் இல்லை மாரியக்கா, வயசை கேட்குறாவ. அவங்களுக்கு 42 ஆச்சு சார். ஓகே, லோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் சார் சொல்லியிருக்காங்களா, இல்லை நான் இன்னொரு டைம் சொல்லட்டுமா உங்களுக்கு? தம்பி சொல்லுப்பா, ஆனா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீ பாட்டுக்கு ஏஜ் கூஜுன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? அதானே, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுப்பா தம்பி. யாருக்கு என்ன தெரியும் பேசி பழகுறது இல்லையா ஆபீஸ்ல? ஓகே ஏக்கா, அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா லோன் இப்போ சேங்ஷன் ஆகிருக்கு. மாதம் 7,000 ரூபா கட்டணும். சரிங்களா? கரெக்டாக 2 வருஷம். மற்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா? சரிப்பா சரி, இப்படி புரியுற மாதிரி சொன்னா எல்லாம் ஆகும். தப்புதாக்கா, தப்புதான். சரி உள்ள வந்து ஒவ்வொருத்தரா சைன் போட்டுட்டு லோன் அமௌண்ட் வாங்கிட்டு போயிருக்கக்கா. மாரியக்கா, ராணியக்கா, என்னக்கா நீங்க? அந்த சார் நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? புரியலனா புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு கீதா? அதானே, நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னா தானே காசை கரெக்டா கட்ட முடியும். அவர் பாட்டுக்கு தஸ் புஸ்ன்னு பேசிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன தெரியணும் வேண்டாம்? ராணியக்கா, இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ் கத்து வச்சுக்கோங்க. ஏன் உங்க பிள்ளைங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிறாங்க, கேட்டு வச்சுக்கிட்டா தான் என்ன? ஏய் அம்மா, என் பிள்ளை இங்கிலீஷ் படிக்கிறதுன்றதுக்காக நான் இப்ப போய் ஸ்கூல்ல உட்கார்ந்து 1 2 படிக்கவா முடியும்? அதுதானே, இந்த நீட்டல் எல்லாம் உன்னோட வச்சுக்க. எல்லார்கிட்டயும் காட்டிக்கிட்டு தெரியாத. இதுக்கு தான் உங்ககிட்ட நான் பேசுறதே இல்ல. அமௌண்ட் வாங்கி கொடுக்கறேன், என்னமோ பண்ணிக்கங்கம்மா. குழு தலைவர்ன்றதுல என்னோட பொறுப்பு அது. ஏய் தங்க பொண்ணு, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? ஆமாக்கா, கொஞ்சம் ஓவரா தான் செய்யறா. விடுங்க, கைக்கு காசு வரட்டும், பிறகு இவளை பாத்துக்குவோம். தங்க பொண்ணு வந்து சைன் போடுங்க. இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசி போட்டாளே ராணி அக்கா. அவ கிடக்குறா, விடுமா. ராணி பாத்தியா சீலு என்ன ஒரு திமிருன்னு? அவளுக்கு இருக்குக்கா ஒரு நாளைக்கு. சீலா. மாரியக்கா, நீங்க விட்டுக்க கூடாது. இன்னும் 2 வார்த்தை நல்லா நறுக்குன்னு கேட்டுக்கணும் மாரியக்கா. மரியாதை தெரியாதவகிட்ட நம்மளுக்கெல்லாம் என்ன வழி பேச்சு வேண்டி கிடக்கு? மாரி. எல்லாரும் போயிட்டாங்க, என் பேரை கூப்பிட காணோம். சரி கடைசி நம்ம பேரா இருக்கும். இதை வாங்கி கொண்டு போய் நல்லபடியா நம்ம வீட்டுக்கு சிமெண்ட்டை வாங்கி எல்லாம் செஞ்சிடணும். நம்ம வீடு கட்டிச்சுக்கொண்ட விஷயம் இவளுக்கு யாருக்குமே தெரியாது. முக்கியமா இந்த சீலாவுக்கு தெரியவே தெரியாது. யார்கிட்டயுமே சொல்லாம இவளுக்கு இங்கேயே கழட்டி விட்டுட்டு ரகசியமா போய் எல்லாம் பண்ணி விட்டு வந்துருவோம். வள்ளி. கூப்பிட்டாங்க.